நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் என்று வெறும் வாயால் வடை சுட்டுக் கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி. ஆனால் அறிவாலயத்திற்குள் நடப்பதோ வேறு கதை. 10 தொகுதி கேட்டு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ். 2 தொகுதி கேட்டு அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது மதிமுக. பொது தொகுதி கேட்டு போர் நடத்தி கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ராஜ்யசபா சீட் கேட்டு ரகளை செய்து கொண்டிருக்கிறார் கமல். இத்தனை பஞ்சாயத்துகளும் ஸ்டாலினை சுற்றி சுழன்றடித்துக் கொண்டிருக்க உள்ளுக்குள் எந்த பிரச்சனையுமே இல்லாதது போல பாவ்லா காட்டிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அடேங்கப்பா, இது உலகமகா நடிப்புடா சாமி. கருணாநிதி திமுக தலைவரானது முதல் இன்று வரை திமுகவின் வரலாற்றில் எந்த ஒரு தேர்தலிலும் தனித்து நின்று வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. ஒரு இடைத்தேர்தல் என்றால் கூட கூட்டணியின் கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திமுக இன்று மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறது. ஆனால் தங்கள் கூட்டணியே இப்பவோ அப்பவோ என்று இழுத்துக் கொண்டிருக்கும் உண்மை வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் அதீத கவனத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது விடியா திமுக. திமுக தான் 4 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டையே முடிச்சிடுச்சே என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. 2 சிறிய கட்சிகளுக்கு ராமநாதபுரம், நாமக்கல் என்று தொகுதிகளையே இறுதி செய்து அறிவித்த திமுக 2 கம்யூனிஸ்டுகளின் தொகுதி எது என்று ஏன் இன்னமும் அறிவிக்கவில்லை? காங்கிரஸ், விசிக, மதிமுகவிற்கு இத்தனை தொகுதிகள் என்று ஏன் இன்னமும் இறுதி செய்து அறிவிக்க முடியவில்லை? எல்லாம் இழுவரி, கூச்சல், குழப்பம்தான், வேறு என்ன? இந்த நாள் வரைக்கும் தன் கூட்டணி கட்சிகளை சமாளிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது திமுக. இதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி முறிந்ததன் காரணமாக அதிமுகவுடன் கைகோர்க்க நினைப்பவர்கள் பலரும் தற்போது திமுகவிடம் நெஞ்சை நிமிர்த்தி கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கின்றனர். இந்த பிரஷரை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் திக்கு முக்காடி போயிருக்கிறார் ஸ்டாலின். ஆக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளும் திமுக கூட்டணியில் இதுவரை தொகுதி பங்கீடு முடிவடையாதது ஏன்? கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் தள்ளாடுகிறதா திமுக? என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தவிக்கிறாரா ஸ்டாலின்? ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டிலும் நெல்லிக்காய் மூட்டை போல இந்தியா கூட்டணி சிதறப்போகிறது என்பது மட்டும் இப்போதே தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.